கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இயேசுவோடு நாம் நிகழ்ச்சியில் 54ஆம் பாகத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தை இன்று நாம் பார்ப்போம். சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் இன்னைக்கு உங்களுக்கு அருமையான வார்த்தை கொடுத்துக்கிறாரு. கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும் என்ற வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. அதான் பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே ரட்சியும்னா கர்த்தர் மட்டும்தான் ரட்சிக்க முடியும். கர்த்தாவே காரியத்தை வாய்க்க பண்ணும். கர்த்தர் மட்டும்தான் காரியத்தை வாய்க்க பண்ண முடியும். உங்கள் சுய பலத்தினாலேயோ, உங்கள் சொந்த நீங்கள் வெயிட் போடுறதுனாலையோ, உழைப்பு போடுறதுனாலையோ, நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுறதுனாலையோ, உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் கூட உதவி பண்ணுறதுனாலையோ எந்த ஒரு காரியம் வாய்க்காது. நீங்கள் தொழில் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எந்த ஒரு இதுனாலும் சரி, நீங்கள் ஒருத்தர் கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க, எது பண்ணாலும் சரி, கர்த்தரை முன்னெடுத்தும் போது அந்த காரியம் கர்த்தர் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம அடுத்த ஒரு வசனம் பார்க்கணும். அதான் பார்த்தீங்கன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா, இயேசப்பா பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஊராக ஊழியம் செஞ்சு போயிட்டுருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அன்றைக்கெலாம் வண்டி வாகனம் மோட்டார் பைக் அதுவும் கிடையாது. அப்போ நடப்பயணம் தான். ஒவ்வொரு ஊராக போய் இயேசப்பா ஊழியம் பண்ணிகிட்ருக்கிறாரு, போதகம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அந்த மாதிரி போயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க தூரத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க படகுல மீன் பிடிச்சிட்டு இந்த வலையெல்லாம் கழுவிட்டுருவாங்க. பார்த்தீங்கன்னா, வலையை அலாசிட்டு இருக்கிறாங்க. வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் இயேசப்பா போகிறாரு. இயேசப்பா போய் அந்த படகு கொஞ்சம் உள்ளதை தள்ளி பட சொல்கிறாரு. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாருக்கும் மீன் பிடிச்சிட்டா அந்த படகு கொண்டு பார்த்தீங்கன்னா கரையில் ஏற்றி பட்டி கைத்த ஒரு கட்டி வச்சுருவாங்க, குச்சியில் கட்டி வச்சுருவாங்க. அதாவது சப்போஸ் அடிச்சு அந்த படகு கடலுக்குள்ளே போகாத அளவுக்கு கட்டி வச்சுருவாங்க. அதே மாதிரி இவங்க கட்டி வச்சுட்டு இவங்க வலையை அலசிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஏசப்பா போகிறாரு. ஏசப்பா அந்த மீனவரை பார்த்து கொஞ்சம் படகு உள்ளே நிப்பாட்டுங்க, அவங்க தள்ளி நிப்பாட்டுங்க. அதாவது தண்ணிக்குள்ள சும்மா ஒரு முழங்கால் அளவுக்கு தண்ணி உள்ளே நிப்பாட்ட சொல்கிறாங்க. உள்ளே நிப்பாட்டுறவங்க அவங்க மறுபேச்சு பேசாமல் உள்ளே நிப்பாட்டிடுறாங்க. ஏசப்பா அதுக்கு மேலே ஏறி போதகம் பண்ணுறாரு. போதகம் பண்ணிகிட்ருக்காரு, உபதேசம் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்போ கொஞ்ச நேரம் கழித்து ஏசப்பா படகு விட்டு இறங்கி அவர் சொல்கிறாரு, இந்த படகு நீங்கள் ஆழத்தில் கொண்டு போய் வலையை போடுங்க அப்படிங்கிற. அப்படி அதுக்கு சீமன் பேதுரு என்ன சொல்கிறாரு பாருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்று ஆகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அதை பார்த்தீங்கன்னா, நாங்கள் விடிய நாங்கள் மீன் பிடிச்சோம், ஒன்றும் ஆகப்படலை, ஆனாலும் உங்கள் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அதாவது இயேசப்பாவுக்கு கீழ்ப்படிஞ்சு மறுபேச்சு பேசாமல் சொன்ன உடனே உங்கள் ஆகினும் உங்கள் வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலையை கிழிந்து போவதற்காக மீதியான மீன்களை பிடித்தார்கள். அதாவது அந்தபடியே போய் வலையை போடுறாங்க, வலை கிழியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, அப்பொழுது மற்ற படகிருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா, 2 படகும் முங்குற அளவுக்கு அமிழத்தக்கதாக 2 படகுகளும் மீனை பிடிச்சிருக்கிறாங்க. அப்போ மீன் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொன்ன உடனே உள்ளே போகிறாங்க, வலையை வீசுகிறாங்க, வலை கிழியத்தக்கதான மீன் கிடைக்குது. அதை ஹெல்ப்புக்கு உதவி கேட்குறாங்க, சைகை காட்டுறாங்க. சைகை காட்டணும்னா அந்த சைகை காட்டு வர்றாங்க, நண்பர்கள் வராங்க. மீன் 2 படகு ரொம்ப தக்கதாக மீனை இப்படி எடுத்து போடுறாங்க. எடுத்து போட்டுட்டு பட் நேரம் எங்கள் கரைக்கு வந்த பிறகு ஏசப்பா பார்த்து சொல்கிறாங்க, ஏசப்பா, நான் ஒரு பாவி, எங்களை விட்டு அகன்று போகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏன் அந்த வார்த்தை சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கவனிங்க. ஆண்டவரே, சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்த நிமித்தம் அவனுடைய கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டாயிற்று. சீமோனுக்கு கூட்டாளியான செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே அப்படின்னு சொல்கிறார். அதாவது பார்த்தீங்கன்னா, ஏசப்பா பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிஞ்சு உடனே செயல்பட்டாங்க. மீன்கள் நிறைய மாட்டிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் பிரமிக்கிறாங்க, இது எப்படி நடந்துச்சு, எப்படி ஆச்சரியம். நைட்டு பூரா ஏன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் போவாங்க. அதாவது நைட்டு வலையை போடுவாங்க, காலையில் மீன் எடுப்பாங்க. அதே சமயம் அன்றைக்கி நைட்டு பூரா முழுவதும் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஒரு மீன் கூட கிடைக்கல. திரும்பி காலையில் நேரத்தில் வேலையை அழைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஏசப்பா சொல் பேச்சு கேட்டு மறுபேச்சு பேசாமல் வலையை போட்டாங்க. வலை கிழியத்தக்கதாக 2 படகும் அமிழத்தக்கதாக மீன் அள்ளி கொண்டு வராங்க.
அப்போது இதை வந்து பிரமிக்கிறாங்க, என்னடா இது நடக்காத காரியமே, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு பிரமிக்கிறாங்க. அப்போ யோசிக்கிறாங்க, ஓ இவர் வந்து தேவமணியன் நினச்சிட்டு இவர் சீமோன் பேதுரு பார்த்து சொல்கிறார், ஐயரே நீங்கள் எங்கள் விட்டு அப்புறம் நான் பாவியான மனுஷன் சொல்கிறார். அப்படி உடனே வந்து உங்களை மீன்கள் பிடிக்கிறவர்கள உங்களை வந்து தேவ பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொன்னால் உங்களை வந்து மனிதர்கள் பிடிக்கலாம் ஆக்குவேன்னு சொல்கிறார். அதாவது அவர் தேவ பிள்ளைகளாக பிடிக்கிற மாதிரி மனிதர்கள் பிடிக்கலாம் ஆக்குவேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறார். இப்போ வந்து பேதுரு பற்றி பேசிட்டே இருந்தால் நிறைய பேசிட்டே இருக்கலாம். ஆனால் இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஏசப்பா சொன்ன பேச்சு கேட்டு மறுமொழிச்சு பேசாமல் அந்த சீமோன் பேதுரு முதல்ல வந்து படகை வந்து கர்த்தருக்கு கொடுத்தாரு. மெயின் பாயிண்ட், மீன் பிடிச்சது 2ஆம் பட்சம். வர்றாரு, படகை எனக்கு போடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி நிப்பாட்டுற அப்படியே மேலே ஏறி அவர் போதகம் பண்ணுறார். போதகம் பண்ணி முடித்த பிறகு தான் படகை உள்ளே கொண்டு போய் வலையை போட்டு பிடிக்கிறார். அதே மாதிரி தான் ஏசப்பா முதல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு அவருக்கு இடம் கொடுக்கணும். நமக்கு நம்ம தொழிலையும் சரி, நம்ம இடத்துலையும் சரி, நம்ம மனசுக்குலையும் சரி, முதல்ல ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கணும். ஏசப்பாவுக்கு இடம் கொடுக்கும்போது அவர் நமக்கு வந்து கட்டளை கொடுப்பார், நீங்கள் அதை செய்யுங்கன்ட்டு. அந்த கட்டளையை நம்ம மீறாமல், நம்ம வந்து எதிர்த்து கேட்காம, மறுபேச்சு பேசாமல் உடனே செயல்படும்போது வலை கிழிக்கத்தக்கான மீன்களை நீங்கள் வந்து ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற முடியும். அதுபோல் பார்த்தீங்கன்னா ஏசப்பா வந்து உங்களுக்கு வந்து இந்த சங்கீதம் 118, 25 வசனத்தில் உங்களுக்கு காரியத்தை வாக்கி செய்வ மாதிரி நீங்கள் எந்த தொழில் பண்ணாலும் சரி, எந்த வியாபாரம் பண்ணாலும் சரி, என்ன ஒரு முயற்சி பண்ணாலும் சரி, நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, நீங்கள் வந்து எந்த பிஸ்னஸ்னாலும் சரி, கர்த்தரை முன்னிறுத்தும் போது ஏசப்பா உங்களுக்கு காரியத்தை வாக்கி செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.